16வது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் முடிந்து புதிய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை சொல்லுங்க. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் 234 புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வமான தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த பட்டியல் என்பது ஆளுநர் மாளிகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகையிடம் கொடுத்திருந்தார். நேற்றில் இருந்து இந்த 16வது சட்டப்பேரவை என்பது கலைக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிந்து புதிய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து ஆளுநர் மாளிகை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டினுடைய 16வது சட்டப்பேரவை என்பது தற்போது கலைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது மே மாதம் 5ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினத்திலிருந்து தமிழகத்தில் இதற்கு முன் இருந்த அரசு இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை என்பது கலைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதினாறாவது சட்டப்பேரவை கலைக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.